பிறப்பு சொல்கிற முதலாவது செய்தி என்ன அப்படின்னா, இயேசுவினுடைய பிறப்பு வந்து தற்செயலானது அல்ல. இயேசுவினுடைய பிறப்பு வந்து தற்செயலானது அல்ல, அது ஒரு எதிர்பார்க்கப்பட்ட ஒன்று. இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு எதிர்பார்க்கப்பட்ட ஒன்று. யூத இனம் ரோம சாம்ராஜ்யத்தின் கீழ் அடிமைப்பட்டு இருந்த காலம் அது. முதலாவது அவர்கள் அசிரிய ராஜ்யத்தின் கீழ் இஸ்ரவேல் கோத்திரம் அடிமைப்பட்டு போனார்கள். அதற்கு பிறகு யூதயா தேசம் என்கிற ஒரு சிறு பகுதி மாத்திரம் அந்த எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்து கானான் தேசத்திலே வாசம் பண்ணின அந்த ஒரு சிறு கூட்டமா, ஒரு சிறு நாடாக அவர்கள் இருந்தார்கள். அவர்களும் தொடர்ந்து பாவம் செய்த போது கர்த்தர் அவர்களை நேபுகாத்நேச்சார் என்கிற பாபிலோனிய அரசின் கையிலே அவர்களை ஒப்புக் கொடுத்தார். அதற்கு பிறகு பெர்சிய அரசாங்கம் வருகிறது. தானியேல் புத்தகத்தில் படிக்கிறோம், தரியு ராஜா. அடுத்து ரோமானிய அரசாங்கம் வருகிறது, அலெக்சாண்டர் த கிரேட் அந்த அரசனுடைய தலைமையில இப்படி வருகிறது. இப்போ இப்படிப்பட்ட ஒரு நிலையில நம்முடைய நாடு எப்படி ஒரு பிரிட்டிஷ் ஒரு ஆங்கிலேய அரசின் கீழ் ஒரு அடிமைப்பட்டு இருந்ததோ, அதே போல இந்த யூதயா தேசம் அடிமைப்பட்டு கொண்டிருந்தது. அப்பொழுது வேதபாரகர், பரிசேயர், தீர்க்கதரிசிகள் எல்லாரும் ஒரு காரியத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்க. நீங்க மல்கியா புத்தகத்தையும் மத்தேயு புத்தகத்தையும் வச்சு பார்த்தோம்னா இந்த ரெண்டுக்கும் இடையில 300 ஆண்டுகள் ஒரு இடைவெளி இருக்கிறது. 300 ஆண்டுகள் இடைவெளி இருக்கிறது. இந்த காலத்தை வந்து இருண்ட காலம் என்று சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? இருண்ட காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது தேவன் மனு குலத்தோடு பேசாமல் இருந்த காலம், தேவன் மனு குலத்தோடு இடைபடாமல் பிரத்யட்சமான தரிசனம் இல்லாத இருந்த ஒரு காலம். சவுலின் காலத்துல, ஏலியின் காலத்துல சாமுவேல் எழும்பு வரைக்கும் பிரத்யட்சமான தரிசனம் இல்லாத இருந்தது அப்படின்னு சொல்லப்பட்டது. அதாவது மக்கள் தேவனை விட்டு ரொம்ப தூரம் பின்மாறி போகும்போது இறைவன் மனிதர்களோடு கூட பேசாமல் இருந்த காலம். அதற்கு பிறகு அன்னாளின் வயிற்றில் பிறந்த சாமுவேல் மூலமாக கர்த்தர் என்ன செய்கிறார்? பேசுகிறார். அதற்கு பிறகுதான் கர்த்தருடைய வார்த்தை வந்து தீர்க்க தரிசனமாய் வெளிப்படுகிறது. அதை நம்ம பழைய ஏற்பாட்டில் பார்க்கிறோம். அதே போல ஒரு இருண்ட காலம், இந்த இருண்ட காலத்தின் மத்தியில எல்லாரும் ஒரு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்க. என்ன எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்கன்னா, மேசியா என்கிற ஒருவர் பிறப்பார், அவர் நமது அடிமைத்தனத்திலிருந்து நம்மை மீட்டு நாம் இழந்த நம்முடைய ராஜ்யத்தை நமக்கு திரும்ப தருவார் என்கிற ஒரு எதிர்பார்ப்போடு கூட இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட காலத்தில தான் இயேசு பிறக்கிறார். அல்லேலூயா, ஆமென். அப்போ இயேசு அப்படிங்கிற ஒருவர் பிறப்பார், மேசியா என்கிற ஒருவர் பிறப்பார், இம்மானுவேல் என்கிற ஒருவர் பிறப்பார், அவர் ஜனங்களை மீட்பார் அப்படிங்கிற மீட்பின் திட்டத்தை அந்த சாஸ்திரிகள் எல்லாரும் ஆராயிறாங்க. அதனாலதான் கிழக்கிலிருந்து புறப்பட்ட சாஸ்திரிகள் வந்து நட்சத்திரத்தை ஆராய்ந்து அந்த காலத்தெல்லாம் ஆராய்ந்து கொண்டிருக்கிறாங்க. அவர்கள் ஏன் அந்த நட்சத்திரத்தை பார்த்து அந்த நட்சத்திரத்தை கண்டு ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள் அப்படின்னா, அவர்களுடைய ஆராய்ச்சியினுடைய ஒரு பகுதி. இப்படி ஒருவர் பிறப்பார், இப்படி ஒரு நட்சத்திரம் தோணும் போது இந்த உலகத்துக்கு ஒரு விடிவு காலம் பிறக்கும் என்பது அந்த விஞ்ஞான சாஸ்திரத்துல அந்த காரியத்தை எல்லாம் ஆராய்ந்திருந்தார்கள். அப்படி ஆராய்ந்து இருக்கும் போது கரெக்டா அந்த சூழல்ல அந்த நேரத்துல ஒரு வால் நட்சத்திரம் வருகிறது. அந்த நட்சத்திரத்தை பின்தொடர்ந்து போகிறாங்க. அங்க ஒரு தேவதூதர்களால் ஒரு வெளிப்பாடு பெறுறாங்க. அதுக்கு பிறகுதான் அந்த பிள்ளையை படித்துக் கொண்டு பொன் தூபவர்க்கும் வெள்ளை போலத்தை அந்த பிள்ளைக்கு என்ன செய்யறாங்க? கிறிஸ்துவாகிய அந்த ரட்சகருக்கு என்ன செய்யறாங்க? காணிக்கையாக படைக்கிறார்கள். நான் இதை என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இயேசுவினுடைய பிறப்பு வந்து எதிர்பார்க்கப்பட்ட கடவுளினுடைய மனுக்குலத்தின் மீட்பின் திட்டம். அல்லேலூயா, இது ஒரு மீட்பின் திட்டம். தற்காலிகமாக நீங்களும் நானும் பிறந்தது போல அது நடந்தது இல்லை. ஆமென். நீங்களும் நானும் பிறந்தது போல தற்காலிகமாக நடந்தது இல்லை. இன்னைக்கு நிறைய குழந்தைகள் பிறக்கிறது. சில பெற்றோர்கள் சொல்லுவாங்க, நான் வந்து பிளான் பண்ணவே இல்லை இந்த பேபியை நான் என்ன செய்யல, பிளான் பண்ணவே இல்லை. சில சொல்லுவாங்க, 3 மாசம் வரைக்கும் எனக்கு இந்த பேபி ஃபார்ம் ஆயிருக்கிறதே எனக்கு என்ன செய்யல, தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பேபியை நான் எதிர்பார்க்கல. ஒருவேளை நான் ஒரு மேல் பேபி எதிர்பார்த்தேன், எனக்கு ஒரு ஃபீமேல் பேபி கிடைச்சிச்சு, அல்லது ஒரு ஃபீமேல் பேபி எதிர்பார்த்தேன், எனக்கு ஒரு மேல் பேபி கிடைச்சிச்சு. இந்த பேபியை நான் எதிர்பார்க்கல, இது எப்படியோ வந்துச்சு அப்படின்னு சொல்றதை பார்க்கிறோம். சில நேரங்களில் குழந்தை பிறக்கும் போதே அந்த வித்தியாசமான ஒரு சூழல்கள் அந்த தாய்க்கு நிகழ்வதை பார்க்கிறோம். அப்படிப்பட்ட பல்வேறு காரியங்கள். அப்படி அல்ல, இயேசு பிறப்பு என்பது திட்டமிடப்பட்டது. அது தற்காலிகமானது அல்ல, ஒரு ஆக்சிடென்டலா நடக்கிறது இல்ல, தற்செயலா நடந்தது இல்ல. அதுல பாருங்க, மத்தேயு 1ஆம் அதிகாரம் 22வது வசனம் படிக்கலாமா? தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தரால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. அல்லேலூயா, தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தரால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. அப்போ இயேசுவினுடைய பிறப்பு வந்து இந்த உலக மனிதர்கள் நினைக்கிறது போல ஒரு புனிதர், ஒரு மனிதர், ஒரு நல்ல ஒரு அறிஞர், ஒரு நல்ல கருத்துக்களை சொல்லுகிற ஒரு நல்ல போதகர், ஒரு புத்தர் போல, ஒரு கௌதர், ஒரு விவேகானந்தர் போல அல்ல. இயேசுவினுடைய பிறப்பு முற்றிலும் மாறுபட்டது அப்படிங்கறதுதான் வேதத்தினுடைய ஹைலைட்டான ஒரு காரியம். கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் படிக்கலாமா? கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுது பாருங்களேன். அதுல என்ன சொல்லி பாருங்க, கலாத்தியர் 4:5. காலம் நிறைவேறின போது ஸ்திரீயிடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்திற்கு கீழானவருமாகிய நம்முடைய குமாரனை தேவன்
தேவன் அனுப்பினார். அல்லேலூயா. அப்போ அவர் அங்க இருந்திருக்கிறார். யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று சொல்லி லாங் டைம் வந்து பிதா வந்து கேட்டுக்கிட்டே இருக்கும்போது அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணது யாருன்னா திரித்துவத்தின் 2ஆம் நபராகிய இயேசு கிறிஸ்து குமாரன் என்ன செய்றார், நான் போகிறேன். என்ன செய்கிறார், நான் போகிறேன். இந்த புத்தகத்தில் என்னை குறித்து எழுதி இருக்குது, அது இன்னைக்கு நிறைவேறி இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல இயேசு சொல்லுவார். அப்போ அவரை குறித்து எழுதின காரியம், அப்போ அனுப்பப்பட்டவர். அல்லேலூயா. அவர் அனுப்பப்பட்டவர். காலம் நிறைவேறின போது, இங்க ஆங்கில வேதாந்தத்துல பாத்தீங்கன்னா when the appointed time came அப்படி போடுறது. அப்போ குறிக்கப்பட்ட நேரம் வந்தபோது, அப்போ அந்த 300 ஆண்டு கால இடைவெளிக்கு பிறகு, அந்த இருண்ட காலத்துக்கு பிறகு மனுக்குலமே ஒரு இரட்சகரை எதிர்பார்த்திருக்கிற நேரத்துல அவர் பிறந்தார். ஆமென். அப்ப காலம் நிறைவேறின பொழுது, அப்போ வேதாகமம் எப்பவுமே இந்த ஒரு காரியத்தை சொல்லும். அந்த குறித்த நேரம், அந்த நியமிக்கப்பட்ட காலம் அப்படிங்கிற ஒரு காரியத்தை வேதம் என்ன செய்யுது சொல்லுது. தகுந்த காலம், ஏற்ற காலத்துல அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடைந்திருங்கள், சகலமும் ஒழுங்கு கிரமமாக அவர் என்ன செய்கிறார் அப்படின்னு சொல்லி படிக்கிறோம். அப்போ அந்த ஒரு குறிப்பிட்ட காலத்தை முன்னிறுத்தி அவர் இந்த பூமியிலே அனுப்பப்பட்டார். அடுத்து பாருங்க, லூக்கா 2ஆம் அதிகாரம் 30ல இருந்து 32ல படிக்கிறோம். அதுல என்ன போட்டிருக்குன்னா, முதல்ல அனுப்பப்பட்டார். எப்போ, அந்த காலம் வரும்போது நீங்க இதே காரியத்தை சாராளினுடைய வாழ்க்கையில படிச்சு வரும்போது, ஆபிரகாமினுடைய வாழ்க்கையில படிக்கும்போது, அந்த குறித்த காலம் வந்தபோது, அந்த பிராண உற்பவ கால திட்டம் வந்தபோது கர்த்தர் சாராளுக்கு சொல்லி இருந்தபடியே சாராள்கள கடாட்சமானார் அப்படின்னு படிக்கணும். அப்போ அந்த தேவனுடைய டைரி, தேவனுடைய நாட்குறிப்பேடு அப்படின்னு ஒண்ணு இருக்கு. பரலோகத்துல ஒரு ஞாபக புத்தகம் ஒண்ணு இருக்குது. அதுல சில காரியங்கள், இந்த உலகத்தை நிர்வகிக்கக்கூடிய அந்த காலங்களும் சமயங்களும் என்ன செய்யப்பட்டிருக்குது, நேரிட எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ அதுல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, இதுல என்ன வாசிக்கலாமா? பிரஜாதிகளுக்கு 2ஆம் அதிகாரம் லூக்கா 2:30-32. பிரஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும், உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும், தேவரீர் சகல ஜனங்களுக்கு முன்பாக ஆயத்தம் பண்ணின உம்முடைய இரட்சணியத்தை என் கண்கள் ஆயத்தம் பண்ணப்பட்டது. ரட்சிப்புங்கிறது ஆயத்தம் பண்ணப்பட்டது. ஆமென். இயேசு என்பவர் இரட்சகர், அவர் கொடுப்பது ரட்சிப்பு. ஆமென். இயேசு என்பவர் இரட்சகர், அவர் கொடுப்பது ரட்சிப்பு. இந்த ரட்சிப்பை மனுக்குலத்துக்காக அவர் ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். அல்லேலூயா. அதிலே போட்டிருக்கு இல்லையா, உனக்கும் ஸ்திரீக்கும் உன்னித்துக்கும் அவளுக்கும் பகை உண்டாக்கப்போ ஏதேன் தோட்டத்துல ஆயத்தம் பண்ணப்பட்ட அந்த ரட்சிப்பினுடைய திட்டம் இயேசு கிறிஸ்துவினுடைய காலத்துல, காலம் நிறைவேறின போது பிதாவால் அனுப்பப்பட்டு மரியாளினுடைய வயிற்றிலே அவர் வந்து இறங்கினார். அல்லேலூயா. வந்து இறங்கினார். அதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது, காலம் நிறைவேறின போது. அடுத்து இரட்சணியத்தை ஆயத்தம் பண்ணி. இது யார் சொல்றா? இந்த இரட்சணியத்தை ஆயத்தம் பண்ணாது யார் சொல்றா? அப்போ சிமியோன் சொல்றார், உங்களுடைய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது. அப்போ அவர் ஒரு பிரிப்பரேஷனோட என்ன செஞ்சிருக்கிறார், இயேசு இந்த பூமிக்கு என்ன செஞ்சிருக்கிறார், அனுப்பி இருக்கிறார். இப்போ ஒரு விண்வெளிக்கு போகணும்னு வச்சுங்களேன். விண்வெளியில சுனிதா வில்லியம்ஸ் சொல்லி ஒரு இந்திய வம்சாவளியை சேர்ந்த ஒரு பெண்ணும் இன்னும் ஒரு ஆணும் வந்து என்ன செஞ்சிருக்காங்க, விண்வெளியில பூமியில இருந்து 400 கிலோமீட்டர் தூரத்துல சிக்கியிருக்காங்க. அவர்கள் ஒரு ஆண்டுக்கு மேல என்ன செஞ்சிச்சு ஆயிடுச்சு. அவர்கள் 3 மாசம் தான் அவங்க போயிட்டு திரும்பி வரணுங்கிற ஒரு திட்டத்தோட தான் அவங்க போனாங்க. ஆனா அங்க அனுப்பப்பட்ட அந்த விண்கலத்துல ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு மூலமா இன்னும் அவங்க பூமிக்கு என்ன செய்ய முடியல, திரும்ப முடியல. அப்போ இந்த பூமியில இருந்து 400 கிலோமீட்டருக்கு அங்க அந்த விண்வெளி ஓடத்துல பயணம் செய்து அந்த விண்வெளியில அந்த பூமி, இந்த உலக நாடுகள் எல்லாம் சேர்ந்து ஒரு விண்வெளி ஆராய்ச்சி கூடம் ஒன்று வச்சிருக்காங்க. அந்த ஆராய்ச்சி கூடத்துக்கு போகிறதுக்கு முன்னால இந்த பூமியில அவங்க பல பயிற்சிகள் எடுக்கணும், பல ப்ரிப்பரேஷன் என்ன செய்யணும், எடுக்கணும். அந்த பூமி, அந்த விண்வெளியில புவியீர்ப்பு விசை என்ன செய்யாது, இருக்காது. தண்ணி குடிக்கனா கூட அவர்கள் இப்படி தண்ணி ஊத்தினா தண்ணி வாய்க்குள்ள போகாது. அப்படியே தண்ணி அப்படியே ஒரு டிராப் வந்து அப்படியே வாய்க்குள்ள விடுறாங்க. அப்ப மோஷன் போனா கூட நார்மலா போக முடியாது. அதுக்கு ஷக்கிங் ஒரு டியூப் இருக்கு, அப்படிதான் மோஷன் போடும். யூரின் போனாலும் அப்படிதான். அப்படி குளிக்கிறது ஈஸியா செய்ய முடியாது, குளிக்க முடியாது. அதுக்கு வைப்பிங் டவல் ஒன்று வச்சிருக்காங்க, அதை வச்சு செய்ய முடியும், தொடங்க முடியும். அப்ப அந்த விண்வெளியில நடக்கிறதுக்கும் விண்வெளியில தங்குறதுக்கும் அந்த விண்வெளியில அந்த கால சூழ்நிலைக்கு ஏற்றபடி அவங்க அங்க போய் அங்க இருக்கணும் அப்படின்னா ஆயத்தம் பண்ணப்படணும். ஆமென். அவங்க அதுக்கான சில பயிற்சிகளை எடுத்துக்கணும். அதே போலதான் வானத்தில் இருந்த குமாரன், ஆமென், தேவன் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல் தம்மை தாமே வெறுத்து அடிமை ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அப்போ அவர் எவ்வளவு பிரிப்பரேஷன் பண்ணிருப்பாரு. அவர் வந்து நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டியிருக்கு, நிறைய தியாகம் பண்ண வேண்டியிருக்கு. அந்த தியாகத்தை எல்லாம் செஞ்சு இந்த பூமியில நம்மை போல வாழ்றதுக்கு அவர் நிறைய ஆயத்தம் செய்ய வேண்டி இருந்திருக்குது. அதனாலதான் சொல்லப்பட்டிருக்கிறது, நீர் சகல ஜனங்களுக்கு முன்பாக ஆயத்தம் பண்ணின உம்முடைய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது. அப்போ இந்த வசனம் என்ன சொல்றது, இயேசு வந்து தற்காலிகமா சாதாரணமா அது ஒரு ஆக்சிடென்டலா ஒரு விபத்து போல இந்த பூமியில பிறக்கல. ஆமென். ஏதோ அந்த புத்தர் வந்து இருந்தாரு, அவருக்கு ஒரு 12 வயதுல ஞானம் வந்துருச்சு.
புத்தர் வந்து இருந்தாரு, 12 வயசுல ஒரு ஞானம் வந்துருச்சு, அதுக்கு பிறகு அவர் ஒரு ஞானியா மாறிட்டாரு அப்படிங்கிறது இல்ல. இயேசுவினுடைய பிறப்புக்கு முன்னாலே, உலக தோற்றத்துக்கு முன்னே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி தான் வசனம் சொல்லுது. ஆமென். உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி உலக தோற்றத்துக்கு முன்னே அவருடைய மீட்பின் திட்டம் பிளான் பண்ணப்பட்டிருக்குது. ஹல்லேலூயா. அப்ப கிறிஸ்துமஸ் என்பது பல 100 ஆண்டுகளுக்கு முன்பாக பிளான் பண்ணப்பட்டது. ஆமென். இயேசுவினுடைய பிறப்பு சொல்லுகிற ஒரு செய்தி என்ன அப்படின்னு அடுத்து பாருங்க. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 5ல இருந்து 7. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 5ல இருந்து 7 படிக்கலாமா? ஆகையால் அவர் உலகத்தில் பிரவேசிக்கும் போது பலியையும் காணிக்கையும் நீர் விரும்பவில்லை, ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணினீர். ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணினீர். சர்வாங்க தகன பலிகளும் பாவ நிவாரண பலிகளும் உமக்கு பிரியமானதல்ல என்றீர். அப்பொழுது நான், தேவனே, உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன், புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது என்று சொன்னேன் என்றார். ஹல்லேலூயா. அப்போ உமது சித்தத்தின்படி செய்ய வேண்டும் என்று அந்த தீர்க்கதரிசன புத்தகத்தில் என்ன செஞ்சிருக்காங்க? எழுதியிருக்கிறாங்க. அதை நிறைவேற்றுவதற்கு குமாரன் வருகிறேன் என்று சொன்னார். அப்போ அப்படி வருகிறேன் என்று சொல்லும்போது பிதாவாகிய தேவன் அவருக்கு ஒரு பாடி ஆயத்தம் பண்றார். ஆமென். ஒரு உடலை என்ன செய்கிறார்? ஆயத்தம் பண்றார். உடல் மாத்திரம் உடல் மாத்திரம் தனித்து என்ன செய்ய முடியாது, ஏற்க முடியாது. இந்த உடலுக்கு ஒரு உயிர் தேவை. ஆமென். உயிருக்கு உடல் தேவை, உடலுக்கு உயிர் தேவை. அப்போ இந்த பூமியில பிறக்கணும் அப்படின்னா அவருக்கு ஒரு உடலை பிதாவானவர் ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். ஆமென். அப்போ மரியாளினுடைய வயிற்றுல பரிசுத்த ஆவியானவர் மரியாள் மேல நிலவிடும் போது அந்த உடல் பிறந்தது. ஆமென். ஆமென். அப்போ ஆயத்தம் பண்ணினீர் அப்படின்றார், அனுப்பினீர் அப்படின்றார். அடுத்து காலம் நிறைவேறின போது அது வந்து இந்த பூமியில என்ன செஞ்சார்? அவர் வந்தார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இது எவ்வளவு ப்ரிப்பரேஷன் செய்யப்பட்டிருக்கு பாருங்க, எவ்வளவு ஆயத்தம் செய்யப்பட்டிருக்கு பாருங்க. அப்போ சொல்றாரு, உம்முடைய சித்தத்தின்படி செய்ய நான் வருகிறேன். ஹல்லேலூயா. ஆமென். அதே மாதிரி பரலோகத்துல ஒரு தூதன் மூப்பனா அழுதான். அந்த முத்திரையை உடைக்கிறதுக்கு யாருமே தகுதியே இல்லை. வானோர் புதலத்தோர் பூமியின் கீழானோர் முத்திரை உடைக்கிறதுக்கு யாருமே பாத்திரமானா இல்லாத உடனே அந்த தூதன் அழுதான். சொல்றாரு, அழ வேண்டாம். ஹல்லேலூயா. யூதா கோத்திரத்து சிங்கமும் தாவீதின் வேறுமானவர் புஸ்தகத்தை திறக்கவும் அதன் 7 முத்திரைகளை உடைக்கவும் ஜெயம் கொண்டிருக்கிறார் என்றான். ஆமென். இதோ அழிக்கப்பட்ட இந்த இயேசுவை அல்லாமல் வானத்துக்கு ஏறினவரும் பாதாளத்துக்கு இறங்கினவரும் ஒருவரும் இல்லை அப்படின்னு தான் வசனம் சொல்லுது. ஆமென். அப்போ வானத்துல இருந்து இறங்கினார், வானத்துக்கு ஏறினார், பாதாளத்துக்கும் இறங்கினார். ஆமென். அப்போ ரட்சிப்பு, மீட்பு அந்த இரட்சகர் மூலமா கிடைக்கிறது ரட்சிப்பு. ஆமென். அந்த ரட்சிப்பு வந்து prepared one. ஆமென். prepared one. அப்போ சுவிசேஷம் நமக்கு அறிவிக்கப்பட்ட போது முன்குறிக்கப்பட்டவர்கள் என்ன பண்ணாங்களா? விசுவாசிச்சாங்க. அப்படி போட்டு முன்குறிக்கப்பட்டவங்க என்ன செஞ்சாங்க? விசுவாசிச்சாங்க. சுவிசேஷம் எல்லாருக்கும் சொல்லப்பட்டாலும் சிலர் தான் அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்றாங்க, சிலர் தான் அதை என்ன செய்யறாங்க? ஏற்றுக்கொள்றாங்க. அப்போ இந்த ரட்சகரை ஏற்றுக்கொள்ளும் போது அந்த ரட்சிப்பை அந்த ரட்சகர் அவர்களுக்கு என்ன செய்கிறார்? கொடுக்கிறார். அது வந்து தேவனுடைய ஈவு, அது மனித முயற்சியால உண்டானது அல்ல. அப்போ இந்த ரட்சகர் நமக்கு கொடுத்த ரட்சிப்பு என்பது ஆயத்தம் பண்ணப்பட்டது. ஆமென். pre-prepared. ஆமென். pre-prepared. நூற்றாண்டுகளுக்கு முன்னே. அப்ப நீங்க நினைக்கணும் பாருங்களேன், அந்த ஆயத்தப்பட்ட தேவனுடைய திட்டத்துல நீங்களும் ஒருத்தரா இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. ஆமென். நீங்களும் நீங்க மேப் பாக்குறீங்க அப்படின்னா இந்த மேப்பை ஜூம் பண்ண அப்படியே நம்ம வீடு வரைக்கும் நம்ம என்ன செய்யலாம்? பார்க்கலாம். அப்போ இந்த பூமியில எத்தனையோ இந்த பால்வெளி மண்டலத்துல, யூனிவர்ஸ்ல, இந்த பேர் அண்டத்துல நிறைய கோள்கள் இருக்குது. பூமி மாத்திரம் இல்ல. அப்ப அங்க இருந்து பார்க்கும்போது நாமெல்லாம் ஒரு டாட்லயும் டாட், அப்படிதான் ஒரு டாட்லயும் டாட். அப்போ பாருங்க, அவர் நம்மளை நினைச்சிருக்கிறார். அப்போ தாயின் கருவில் உருவாகும் போது என் கருவையும் கண்கள் கண்டது அப்படின்னு சொல்லி தாய் சொல்றாரு. அப்போ நம்மளை பார்த்ததுனால, நம்மளை நேசிச்சதுனால நமக்காக ஒரு ரட்சிப்பை ஆயத்தம் பண்ணி கொடுத்திருக்கிறார். அதுதான் கிறிஸ்துமஸ். ஆமென். ஆமென். அப்ப இந்த ரட்சிப்பை வந்து அசட்டை பண்ணக்கூடாது. இந்த சேஷ்ட புத்திர பாகமாகிய இந்த மீட்பின் திட்டத்தை நீ என்ன செய்யக்கூடாது? அசட்டை பண்ணக்கூடாது. இந்த ஏசா என்ன பண்ணாராமா? அந்த சேஷ்ட புத்திர பாகத்தை, அந்த பெர்த் ரைட் என்ன பண்ணாராமா? அசட்டை பண்ணினார். இந்த ரட்சிப்பு எல்லாருக்கும் கொடுக்கப்படுது. அப்போ அழைக்கப்படும் போது என்ன பண்றாங்க? சிலர் என்ன செய்யறாங்க? சாக்கு சொல்ல தொடங்கினார்கள், போக்கு சொல்ல தொடங்கினார்கள். நான் ஒரு வயல் வாங்கியிருக்கேன், நாங்க போகணும். நான் இப்பொழுது ஒரு வீடு வாங்கியிருக்கேன், நாங்க போகணும். நான் இப்போதான் ஒரு பெண்ணை திருமணம் பண்ணியிருக்கிறேன், அங்க போகணும்னு சொல்லி நிறைய பேர் அசட்டை பண்றாங்க. ஆனால் நீங்களும் நானும் அப்படி இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. கிறிஸ்துவினுடைய பிறப்பு என்ன சொல்லுது அப்படின்னா, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ரட்சிப்பு, உங்களுக்கு தேவன் கொடுத்த அந்த ரட்சிப்பு மீட்பின் திட்டத்துல ஒரு பகுதி. ஆமென். தேவனுடைய மீட்பின் திட்டத்துல உங்களை ரட்சிச்சு, அது மூலமா உங்க பிள்ளைகளை ரட்சிச்சு, அது மூலமா உங்களுடைய கணவரை ரட்சிச்சு, அது மூலமா அப்படியே அந்த மீட்பின் திட்டம் வந்து ஃபர்தரா போயிட்டே இருக்கும் பாருங்க, ஃபர்தரா போய்கிட்டே இருக்கும். அப்போ தேவனுடைய மீட்பின் திட்டத்துல நாம இருக்கிறோம். ஆமென். 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 அவருடைய தெரிந்தெடுப்புக்கு நாம இருக்கிறோம். அவருடைய பார்வையில நாம இருக்கிறோம். நாத்தான்வேல பார்த்து சொல்றாரு, அத்தி மரத்துக்கு கீழே இருக்கும்போது நான் உன்னை செஞ்சேன் பார்த்தேன்னு சொல்றாரு. என்ன ஒருத்தன் அத்தி மரத்துக்கு மேல இருக்கும்போது அவனை பார்த்து சகையவே இறங்கி வா, நான் உன் வீட்டுக்கு தங்க வேண்டும் சொல்லிட்டு அந்த வீட்டுக்கு போன பிறகு இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்ததுன்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ
கிறிஸ்துமஸ் என்பது ரட்சிப்பு. ஆமென். கிறிஸ்துமஸ் என்பது ரட்சகர் கொடுக்கிற ஒரு ஈவை பெற்றுக் கொடுக்கிற ஒரு நேரம், அதை நினைவு கூறுகிற ஒரு நேரம், அவருடைய பிறப்பை நினைவு கூறுகிற, அவருடைய மரணத்தை நினைவு கூறுகிற நேரம். அதற்கு நாம் நன்றி கடன் உள்ளவர்களாக இருக்கணும். ஆமென். எனக்காக உன்னை நீண்ட காலமா, அது ஒரு வசனம் உண்டு, நீண்ட காலம் காத்திருக்குதல் இருதயத்தை இலக்கிப்படும், விரும்புவது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல இருக்கும். அப்ப அந்த ரட்சிப்புனா என்ன? ரட்சிப்புனா என்ன? ஆதாம் ஏவாள் இறந்து போன ஜீவ விருட்சத்துக்கு போகும் வழியை கேருபீன்களை வச்சு காவல் பண்ணினார். கேருபீன்களை வச்சு என்ன செஞ்சார்? காவல் பண்ணார். இயேசு பிறக்கும்போது வெளிப்பட்டது சொல்லப்பட்டிருக்கு, ஆவியான சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன், ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனுக்கு பரதேசி மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று எழுது. நம்முடைய ஆதி பெற்றோர் இழந்து போன அந்த பாக்கியத்தை, அந்த ரட்சிப்பை மீட்டெடுத்து கொடுத்ததுதான் கிறிஸ்துமஸ். ஆமென். அந்த ஜீவ விருட்சத்துக்கு போகும் வழியை நமக்கு காட்டுனதுதான் கிறிஸ்துமஸ். அந்த ரட்சிப்பை நம்ம அடைந்ததுதான் கிறிஸ்துமஸ். அப்போ அந்த சிமியோன் வந்து அந்த ரட்சகரை கையில வச்சிட்டு சொல்றாரு, நீர் ஆயத்தம் பண்ணின ரட்சகத்தை என் கண்கள் கண்டது. ஆமென். சிமியோன் எப்படி போனாராமா? ஆவியானவருடைய ஏவுதலினால போனாராமா. அந்த ரட்சகர் பிறக்கிறதுக்கு முன்னால கிறிஸ்துவை காணும் முன்னே மரணமடைய மாட்டார் அப்படிங்கற. அப்போ பாருங்க, இது எல்லாமே ப்ரீ பிளான். ஆமென். அது முன்னே ஆயத்தம் பண்ணப்பட்ட, முன்னே திட்டமிடப்பட்ட ஒன்று. தற்செயலா ஏதோ நம்ம பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்பும்போது சில நேரம் ரொம்ப டயர்டா இருக்கும், எதையோ ஒண்ணா ஒரு வெங்காயத்தை வெட்டி போட்டு, ஒரு தக்காளி வெட்டி போட்டு, ஒரு முட்டையை உடைச்சு ஊத்தி அப்படி கலக்கி ஒரு கலவை சாதம் செஞ்சு கொடுத்து திடீர் என்று சொல்லி திடீர் சமையலால் உருவான ஒன்று மாதிரி அல்ல. இல்லையா? உங்களுக்காக பார்த்து உங்களுக்காக பர்சனலைஸ் பண்ணி, உங்களுக்காக தனித்துவமா. இப்போ நம்ம ரெடிமேட்ல போய் ஷர்ட் எடுக்கிறோம். அந்த ஷர்ட் எல்லா ஷர்ட் நமக்கு ஃபிட் ஆகுதா? ஃபிட் ஆகாது. எதையோ ஒருத்தர் யாரையோ ஒருத்தர் மனசுல வச்சு செய்யப்பட்டது. ஆனா நம்ம ஒரு டெய்லர்ட்ட பண்ணோம்னா, அவர் நம்மள அளவெடுப்பார். இல்லையா? நம்முடைய கையை அளவெடுப்பார், நம்முடைய உடலுடைய ஒவ்வொரு பாதித்தையும் அளவெடுத்து அதுக்கேற்றபடி நமக்கு அவர் தைக்கும் போது அந்த சட்டை போட்டா ஃபிட் ஆகும். இது எனக்குன்னு உருவாக்கப்பட்டது. அல்லேலூயா. அதனால சொல்லப்படுறது, ஒருவனும் உன் ஜீவகிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடி உனக்குள்ளதை என்ன செய்து பற்றி கொண்டது. அப்போ உங்களுக்கு ஒரு கிரீடம், உங்களுக்கு ஒரு ரட்சிப்பு, உங்களுக்கு ஒரு ரட்சிப்பின் உடைய அவரை ஆயத்தம் பண்ணி வச்சுதான் உங்களுக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. அதுதான் கிறிஸ்துமஸ் சொல்லுகிற ஒரு காரியம். அப்ப நம்ம எவ்வளவு நன்றி கடவுளவர்களா இருக்கணும் காலம் நிறைவேறின போது. அப்போ இந்த யாரு சூனேமியா, அவ வந்து ரொம்ப ஏங்கிக்கிட்டு இருக்கிறா. அவளுக்கு வந்து உனக்கு என்ன வேணும்னு கேட்கும்போது அவ எனக்கு எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லும் போது கேசி சொல்றாரு, அவளுக்கு வந்து குழந்தை இல்லை. அவளுக்கு என்னது இல்லை? குழந்தை இல்லை. அவளுடைய கணவர் முதிர் வயது உள்ளவன் அப்படி சொல்லும் போது சொல்லப்படுற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? தீர்க்கதரிசனம் உற்பவ காலகட்டத்துல ஒரு குமாரனை அழைத்துக் கொண்டிருப்பார். அப்ப அவ சொல்றா நீங்க போய் சொல்லாதீங்க, நான் ஏற்கனவே ஏமாந்து போய் ஏற்கனவே இழைச்சு போய் களைச்சு போய் இருக்கிறேன், இல்ல இதுதான் உனக்கு உண்டாகும்னு சொல்லும்போது, அப்போ அந்த குமாரன் வரும்போது அதை எப்படி ஒரு ஆனந்தத்தோடு அவன் பெற்றுக்கொண்டிருப்பாளோ அதே போல இந்த ரட்சிப்பை நாம பெற்றுக்கொண்டோமே. இந்த ரட்சிப்புக்கு அவர் எந்த சார்ஜும் பண்ணல. ஆமென். இந்த ரட்சிப்பை உங்களுக்கு தரதுக்கு எந்த சார்ஜும் பண்ணல. நீ மொட்டடிக்கணும், நீ காலை செருப்பு போடாம நடக்கணும், நீ வந்து இந்த மாதிரி எல்லாம் அவ்வளவு பணம் கொடுக்கணும். கையில்படுகிற ஆத்தும ரட்சிப்பு அருமையானது. அதை யாராலும் விலை கொடுத்து வாங்க முடியாது. அதுக்கு பணம் செலுத்த முடியாது. எவ்வளவு பணம் செலுத்த பைபிள் உலகம் முழுசும் ஆதாயப்படுத்தினாலும் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினா லாபம் என்ன? அப்படின்னா உலகம் முழுசையும் ஒரு தராசுல வச்சு ஒரு ஆத்மாவை ஒரு தராசுல வச்சா ஆண்டவருடைய பார்வையில வசனம் சொல்றது ஆத்மா தான் வெளியேற பெற்றது. ஆமென். ஆமென். அப்போ நம்மள அவர் வெளியேற பெற்றதா நினைச்சு நமக்கு ஆயத்தம் பண்ணின ரட்சிப்பை அது சொல்றாரு, என்னுடைய ரட்சிப்பின் பாத்திரத்தை கையில ஏந்தி நான் என்ன செய்வேன்? நன்றி செலுத்துவேன். அல்லேலூயா. ரட்சிப்பு ஒரு பாத்திரமா எடுத்து, ரட்சிப்பை ஒரு பாத்திரமா நான் என்ன செலுத்துவேன் ஆண்டவருக்கு என்ற ஜீவனுள்ள நாள்லாம் ரட்சிப்பின் பாத்திரத்தை கையில ஏந்தி நான் அவரை புகழ்வேன்னு சொல்லி தாவீது சொல்றாரு. அப்போ அந்த ரட்சிப்பு ஒரு பாத்திரமா நினைச்சுக்கங்க. கர்த்தர் கொடுத்த ஒரு கிஃப்டா நினைச்சுக்கங்க. ஆமென். கர்த்தர் கொடுத்த ஒரு கிஃப்டா நினைச்சுக்கங்க. கர்த்தர் கொடுத்த ஒரு பரிசா நினைச்சுக்கங்க. அதை இப்படி எல்லாம் கையில வச்சுக்கங்க. அப்படியே உங்க கையில ஒரு ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். இந்த மண்பாண்டங்கள்ல பொக்கிஷத்தை வச்சிருக்கிறாருன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆமென். ஆமென். அப்போ அந்த ரட்சிப்புக்குள்ள, இந்த அழைப்புக்குள்ள ரட்சிப்பு, இந்த அழைப்புக்குள்ள பாதுகாப்பு, இந்த அழைப்புக்குள்ள மீட்பு, இந்த அழைப்புக்குள்ள பாவ மன்னிப்பு, இந்த அழைப்புக்குள்ள அபிஷேகம், இந்த அழைப்புக்குள்ள கிருபை, இந்த அழைப்புக்குள்ள ஆசீர்வாதம், இந்த அழைப்புக்குள்ள நித்திய ஜீவன், இந்த அழைப்புக்குள்ள தேவ மகிமை. ஆமென். இதெல்லாம் வச்சு உங்க கையில கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். அதுக்கு நாம நன்றி கடன் உள்ளவர்களா இருக்கணும். ஆமென். அதுதான் கிறிஸ்துமஸ் சொல்ற செய்தி. இந்த ரட்சிப்பை அநேகர் அசட்டை பண்ணுகிறார்கள். இந்த ரட்சிப்பை அநேகர் உதறி தள்ளுகிறார்கள். பைத்தியமா தோன்றுகிற பிரசங்கத்தினால மனுஷனை ரட்சிப்பது தேவனுக்கு பிரியமாய் கண்டது சொல்லப்பட்டிருக்கிறது. உலகத்துல ஞானிகள் அநேகர் இல்லை. உலகத்துல ஞானிகள் அநேகரா இருந்தாலும் இந்த ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி பைத்தியக்காரர்களை என்ன செஞ்சாராமா? தெரிந்து கொண்டார். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படிக்கு உலகத்துல பலவீனமானவர்கள் என்ன செஞ்சார்? தெரிந்து கொண்டார். நாம ரட்சிக்கப்படுறதுக்கு நாம ஆண்டவருக்கு என்ன பெருசா செஞ்சிட்டோம்? நாம என்ன பெருசா கொடுத்துட்டோம்? ஆமென். ஜான்ஜவர்கள் பாடுங்க, எனக்கா இத்தனை கிருபை. மரியாதை சொல்லப்படும் கிருபை பெற்றவர்களே வாழ்க. ஆமென். நீங்களும் கிருபை பெற்றவர்கள். ஏன்னா ரட்சிப்பு உங்களுக்கு இருக்கு. அது இலவசமா நீங்க பெற்றிருக்கீங்க. பாடலாமா? எனக்கா இத்தனை கிருபை
என்மே அளவற்ற கிருபை எனக்கா இத்தனை கிருபை என்னை விட எத்தனை பேர் தகுதியாக இருந்தோம் என்ன மட்டும் கிருபை இன்று தேடி வந்ததே என்னை விட எத்தனை பேர் நல்லவனாக இருந்தோம் என்ன மட்டும் கிருபை இன்று வாழ வைத்ததே உங்க கிருபை என்ன வாழ வைத்ததே உங்க கிருபை என்ன பாட வைத்ததே. ஹல்லேலூயா ஆமென். இந்த ரட்சிப்பு பெருசா என்னங்க? ஹல்லேலூயா. மனம் திரும்புகிற ஒரு பாவிக்கு பரலோகத்துல அவ்வளவு சந்தோஷமா இருக்குது. அப்ப தேவன் கொடுத்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை, அந்த கல்யாண வஸ்திரத்தை, மீட்பின் திட்டத்துக்குள்ள என்னையும் புகுத்தி இருக்கிறாரே. ஆமென் ஆமென். புறம்பானவர்களா இருந்தோம், காமியாட்சிக்கு புறம்பானவர்களா, காட்டு ஒளிவ செடிகளா, காட்டு திராட்சை செடியா நாம இருந்தோம். ஆனா ஆண்டவர் நம்மை ஒட்ட வைத்தார். ஹல்லேலூயா. நம்மை ஒட்ட வைத்தார், அவருடைய குடும்பத்துக்குள்ள சேர்த்து கொண்டார், நம்மையும் ஏற்றுக்கொண்டார். எப்படி ராகாப் சேர்த்து கொள்ளப்பட்டாளோ, ராகாப் ஒரு வேசி என்று சொல்லி வசனம் சொல்றார். ஆனால் அவளுடைய பேரும் தேவனுடைய குடும்பத்தில் இணைக்கப்பட்டது. ராகாப் எப்படி இணைத்துக் கொள்ளப்பட்டாளோ, ஆமென், எப்படி ரூத் மோவாபிய பெண் எப்படி இணைத்துக் கொள்ளப்பட்டாளோ, தாமார் எப்படி இணைத்துக் கொள்ளப்பட்டாளோ, அதே போல நீங்களும் நானும் தேவனுடைய பார்வையில கிருபை பெற்ற நான். ஹல்லேலூயா. நாம் இந்த உலகத்தின் மக்களுக்குள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஏன்னா ரட்சிக்கப்பட்ட மீட்கப்பட்ட கூட்டம். அவர் சொல்றாரு, தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் மாற்றினார் என்கிற புது பாட்டை பாடினாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா ஆமென். நம்ம மேல முத்திரை போடப்பட்டிருக்கிறது. மீட்கப்படும் நாள் கேட்டு முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாங்க. You are sealed one, you are selected one. அந்த ரட்சிப்பு உங்களுக்கு கொடுக்கப்பட்டது prepared one. ஆமென். உங்களுக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டது, உங்களை சீல் பண்ணி இருக்கிறாங்க. யோபுவையும் வீட்டையும் உண்டான எல்லாவற்றையும் கர்த்தர் சுற்றி என்ன செஞ்சிருக்கிறாராம்? வேலி அடைத்திருக்கிறாராம். இவர் சொல்றாரு, எலியா சொல்றாரு, உலகத்தில் இருப்பவனிலும் நம்மில் இருப்பவர் பெரியவர். நம்மளை சுற்றிலும் நிறைய பேர் இருக்காங்க, அவர்களோடு கூட இருப்பவர்களை காட்டிலும் நம்மோடு கூட இருப்பவர் பெரியவர். ஹல்லேலூயா ஆமென் ஆமென் ஆமென். இந்த ரட்சிப்பை தந்ததுக்காக ஜீவனுள்ள காலமெல்லாம் நம்ம அவருக்கு நன்றி செலுத்த கடன்பட்டவர்களா இருக்கணும். அதுதான் கிறிஸ்துமஸ் சொல்ற முதலாவது செய்தி. ஹல்லேலூயா ஆமென்.